டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா, அதனுடைய செல்ல குழந்தை இஸ்ரேல். இந்த இரண்டு நாடுகளையும் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக ஒற்றை ஆளாக நின்று கொண்டு திணறடித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்னும் சின்ன நாடு. இது எப்படி அந்த நாட்டிற்கு சாத்தியமாயிற்று? இந்த சாத்தியத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய உத்தி அசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய சமச்சீரற்ற போர் உத்தி. இந்த போர் உத்தி இலங்கை வடக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு உத்தி. அது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் இந்த டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். அமெரிக்கா மிகப்பெரிய ஏவுகணைகள் போர்க்கப்பல்கள் எல்லாம் வைத்து கொண்டு வரும்போது இந்த ஈரான் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்களை அதற்குள் வெடிபொருள் இருக்கும். ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அது ஒரே நேரத்தில் செலுத்தக்கூடிய அளவிற்கு அது தன்னுடைய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் ஒரு போர்க்கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போர்க்கப்பல் வருதுன்னா அதில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அதை நோக்கி வரும்போது அந்த போர்க்கப்பலிருந்து நீங்கள் எந்த ட்ரோனை நோக்கி தாக்குதல் நடத்துவீங்க? அதே போல் போர் விமானத்திலிருந்து எந்த ட்ரோனை நீங்கள் முதல்ல அடிப்பீங்கன்னு இருக்கு இல்லையா? அப்படி கூட்டம் கூட்டமாக நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை எதிரினுடைய குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டின் மீது ஏவுவது. இந்த ட்ரோன்களை கண்டு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அலறுகின்றன. காரணம் என்னென்னா, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அதிநவீன பீரங்கிகளையோ துப்பாக்கிகளையோ ஏவுகணைகளையோ வைத்து கொண்டு குறிபார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? இருக்கிற இடத்தை விட்டு ஓட தான் செய்வாங்க. இப்படித்தான் அமெரிக்காவின் நிறைய விமானங்களை வீழ்த்தி இருக்கிறது இந்த ட்ரோன்கள். அதே போல் அமெரிக்காவினுடைய சிறிய ரக கப்பல்கள், இஸ்ரேலினுடைய இலக்குகள் ஆகியவற்றையெல்லாம் துல்லியமாக இந்த ட்ரோன்களை வைத்து தாக்கி இருக்கிறது ஈரான். இதில் நீங்கள் ஈரானுடைய இன்னொரு உத்தியை நம்ம பார்க்கணும். அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிவிரைவு படகுகள். இந்த அதிவிரைவு படகு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே குறிப்பாக ஆசிய நாட்டில் அதிகமாக யார் பயன்படுத்தியதுன்னா, இலங்கை வடக்கில் ஒரு 30 ஆண்டு காலமாக இலங்கை இராணுவத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த தமிழர் அந்த போராளி இயக்கம் இருக்குது இல்லைங்களா, அவர்கள் அதை பயன்படுத்தினாங்க. அந்த போட் எப்படிப்பட்ட போட்டு தெரியுங்களா? தண்ணீரில் முட்டாமல் அது பறந்து செல்வதை போல் பறந்து செல்லும். எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க, நீங்கள் இலங்கையிலிருந்து அவர்கள் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு பகுதியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சென்று திரும்புவதற்கு திரும்பி போகிறதுக்கு 12 நிமிடங்கள் தான் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த படகுகள் மிக வேகமாக செல்லும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே இந்த யமஹா பைக்குகள், குறிப்பாக யமஹா என்ஜின் தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த யமஹா என்ஜினை 2 யமஹா என்ஜினெல்லாம் பூட்டி அப்பொழுது படகுகளை தமிழர் போராளி அமைப்பு அந்த இயக்கம் பயன்படுத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. ஆக அவர்கள் மிக அதிவிரைவு படகுகளெல்லாம் தயாரித்து அவர்களே ஒரு சுயசார்பு தன்மையோடு நின்று கொண்டு நிறைய ஆயுதங்கள் உத்திகளை எல்லாம் பின்பற்றினார்கள் அந்த இயக்கத்தினர். அந்த உத்திகள் அனைத்தையுமே உள்வாங்கி இருக்கிறது ஈரான். இது கேட்பதற்கு வியப்பாகவும் இருக்கும், சற்று அதிர்ச்சியாக கூட வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு நாடுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். குறிப்பாக வல்லரசு நாடுகளை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் உலக அளவில் ஒவ்வொரு போராளி அமைப்புகளும் சிறிய ரக இராணுவங்களும் பெரிய எதிரியோடு அவர்கள் எப்படி போரிட்டு நிலைநின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆராய்வார்கள். அதிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்வார்கள். இப்போ இலங்கை வடக்கில் அந்த இயக்கத்தினுடைய அந்த தாயகத்திற்காக போராடிய அந்த இயக்கத்தை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் ஒரு கொச்சையாகவும் அவர்களுடைய அருமையே தெரியாத வண்ணம், அவருடைய அருமையை பற்றி கொஞ்சம் கூட அறியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டாங்க. ஆனால் அவர்களை உலக நாடுகளெல்லாம் உற்று நோக்கின. அவர்களுடைய இந்த உத்திகளை எல்லாம் அவர்கள் இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் முறையை பார்த்திங்கன்னா, அது முழுக்க இலங்கை வடக்கில் போராடிய 30 ஆண்டு காலம் போர் புரிந்த அந்த இயக்கத்திற்கு சொந்தமான அந்த உத்திகள். அதையெல்லாம் ஈரான் மிக துல்லியமாக உள்வாங்கி இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த ட்ரோன் தாக்குதல் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் இலங்கை வடக்கில் போராடிய தமிழர் இயக்கத்தினுடைய உத்தி தான். என்ன காரணம்னா, அவர்கள் உடலிலே
அதிக அளவு வெடிபொருட்களை சுமந்து கொண்டு தற்கொலை படையாக தாக்குவார்கள். இதை இப்பொழுது நவீனமயமாக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா தற்கொலை ட்ரோன்களை வந்து உருவாக்கியிருக்கு. அந்த ட்ரோன்களிலிருந்து வெடிமருந்து நிரப்பப்பட்டு அது போய் மோதி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த ட்ரோன்களை உருவாக்கியது. அதே போல் ஈரான் பயன்படுத்தக்கூடிய அந்த அதிவிரைவு படகு என்பது வந்து பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க இலங்கை வடக்கில் போராடி கொண்டிருந்த தமிழர் இயக்கத்தினுடைய ஒரு சொந்த தயாரிப்பாகவே அவர்கள் அந்த படகை பயன்படுத்தினாங்க. அதே போல் சொந்த தயாரிப்பாக ஈரான் தற்பொழுது அதை பயன்படுத்துது. அந்த படகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து மேலே பறந்து கொண்டு அதிவேகமாக செல்லக்கூடிய படகுகள். அதே போல் அந்த படகுகளில் வெடிமருந்துகளை நிரப்பிக்கொண்டு எதிரியினுடைய கப்பல்கள் மீது மோதி அழிப்பது என்பதும் நீங்கள் இலங்கை வடக்கில் அந்த தமிழர் இயக்கத்தினுடைய உத்தியாக இருந்தது. அதே போல் மிக முக்கியமான உத்தியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கை வடக்கில் 30 ஆண்டு காலம் போர் புரிந்த அந்த தமிழர் இயக்கம் ஒருபோதும் அங்கே தங்களுடைய எதிரிகளாக கருதப்படக்கூடிய அந்த இலங்கை இராணுவத்தை எதிர்த்து தான் சண்டை போட்டாங்க. இலங்கை இராணுவத்தினரைத்தான் அவர்கள் தாக்கினார்களே தவிர சிவிலியன் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை அவர்கள் தாக்கவே இல்லை. அந்த 30 ஆண்டு கால தொடர் போராட்டத்தில் எங்கேயுமே சிவிலியன்கள் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் மீது அவர்கள் குண்டு வீசலை, ஏவுகணை வீச கிடையாது, அவர்கள் தாக்கவும் இல்லை. அதே போல தான் ஈரான் இப்போ என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களைத்தான் தாக்கியதை தவிர தமது பக்கத்து நாட்டில் உள்ள பொதுமக்கள் மீது அது தாக்குதல் நடத்தவில்லை. இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி நீங்கள் வந்து என்னுடைய எதிரி என்பது இலங்கை இராணுவம் தான், அதனோடு தான் எனக்கு போரே தவிர அந்த இலங்கை மக்கள் என்னுடைய எதிரிகள் அல்ல, அந்த சிவிலியன் மக்களுக்கு ஒரு சிராய்ப்பும் ஏற்படக்கூடாது என்பதுதான் அந்த உத்தியினுடைய அடிப்படையாக இருந்தது. இருந்தால் பன்னாட்டு சட்டப்படி நீங்கள் வந்து எந்த ஒரு சிவிலியனையும் குடிமக்களையும் தாக்கினால் அது போர்க்குற்றமாகிவிடும், அது பன்னாட்டு அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது அறமும் அல்ல. அதே போல் இப்போ ஈரான் வந்து அங்கே அணு ஆயுதம் இருக்குது, ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் அது பொய் என்பது தெரிந்து விட்டது. இப்போ ஈராக்லேயே அணு ஆயுதம் கிடையாது, ஈரான்லேயே அணு ஆயுதம் கிடையாது, ஈராக்லேயும் மனித பேரழிவை உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது, ஈரான்லேயும் கிடையாது என்றெல்லாம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் எதற்காக இவர்கள் போர் தொடுக்கிறார்கள் என்கிற கேள்வி உலகமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போது இதை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உத்தியை ஈரான் கடைபிடிக்கிறது. அதாவது வந்து இந்த அண்டை நாடுகளான தன்னுடைய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் மீது அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை தாக்கும்போது, அதில் குறிப்பாக சவுதி அரேபியாவில் சில கட்டிடங்களையும் அமெரிக்காவிற்கு சொந்தமான வங்கியோ அல்லது சொத்துக்குள்ளே இருக்கும்போது அதை தாக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஈரான் வந்து ஒரு வேலையை செய்து உலக அளவில் இருக்கக்கூடிய அனைவரையுமே இந்த பஞ்சாயத்தில் இழுக்குது. அதை ஒரு படி மேலே போய் இந்த ஹோர்முஸ் நீரிணையை அடைத்ததன் மூலமாக உலக அளவில் வந்து இந்த எரிபொருட்கள் செல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்குது ஈரான். அதாவது உலகை வந்து இந்த பிரச்சனையை நோக்கி திருப்புவது என்கிற அந்த உத்தியை கையாளுகிறது. உலக நாடுகளுடைய பார்வையை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும், அவர்கள் எதற்காக இந்த போர் நடக்கிறது என்ற கேள்வியை அதற்கு எழுப்ப வேண்டும், எதற்காக இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். அதன் பிறகு உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போரை நிறுத்தி ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான உத்தி. இந்த உத்திகளை எல்லாம் ஈரான் மிக துல்லியமாக கடைபிடிக்கிறது. இப்போ உண்மையை சொல்ல போனால் அமெரிக்கா தான் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 150 குழந்தைகள் உள்ள பள்ளி மீது ஏவுகணையை வீசிவிட்டு தற்பொழுது கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணமாக அமெரிக்க நாட்டினுடைய அந்த போர் செயலாளராக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற குரல்கள் எல்லாம் நீங்கள் அமெரிக்காவில் ஒலிக்க தொடங்கிடுச்சு. காரணம் என்ன? ஒரு சிவிலியன், அதுவும் பள்ளி குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதைத்தான் உலக நாடுகள் எதற்கும் உலக அளவில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஈரான் மிக துல்லியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ அமைப்பு, சேட்டலைட் அமைப்பு, அதனுடைய ராடார் கருவிகள் இவற்றின் மீது தான் தாக்குதல் நடத்துகிறது. அதே போல் வளைகுடா நாடுகளில் சக நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்காவின் சொத்துக்கள் மீது தான் அது தாக்குதல் நடத்துகிறது, பொதுமக்கள் மீது அல்ல. காரணம் என்னென்னா அந்த வளைகுடா நாடுகளில் பல ஆயிரம் கோடியை முதலீடாக வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பியர்களும் அதே போல் உலக நாடுகள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வளைகுடா நாடு என்பது உலக அளவில் நீங்கள் வந்து பயணத்தை வந்து குறிப்பாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஒரு நாட்டுக்கு போகணுன்னாலும் எல்லா நாட்டு விமானங்களுமே இந்த வளைகுடா நாடுகளை தாண்டி தான் செல்லணும். அது ஒரு மையப்பகுதியாக இருக்கிறது உலக நாடுகளினுடைய போக்குவரத்திற்கும். ஆக வெளிநாட்டுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் தான் வருவாங்க. நீங்கள் இலங்கையினுடைய வடக்கில் தாயகத்திற்காக போராடிய அந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு உத்தியை கையாண்டது.
கட்டுநாயகா விமான நிலையத்தை அது தாக்கியது. எதற்காக தாக்கியதுன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இப்போ உலக நாட்டு மக்கள் எல்லாம், வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய அந்த நிலையத்தை தாக்கும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே திரும்பி பார்க்கும். ஏன் இவர்கள் வந்து பன்னாட்டு ஒரு விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பி அவர்கள் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதற்காகத்தான் இலங்கையில் வந்து வடக்கில் போராடி கொண்டிருந்த தாயக இயக்கம் வந்து இப்படி ஒரு உத்தியை கையாண்டது. இதைத்தான் ஈரான் செய்கிறது. மிக முக்கியமான வர்த்தக நகரமான துபாய், அதே போல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சொத்துக்கள், இராணுவ தளங்கள், ராடார்கள், ஏவுகணை வீசக்கூடிய அந்த கருவிகள் எல்லாவற்றையும் குறிவைத்து தாக்கியது. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தா விலை குறைவான படகுகள், விலை குறைவான ட்ரோன்கள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா வளைகுடா நாட்டில் வைத்திருந்த அத்தனை தளங்களையும் நொறுக்கி மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் 2000 ரூபாய் ஒரு ட்ரோனை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 கோடி ரூபாய் ஏவுகணையோ அல்லது ராடாரையோ அடித்து நொறுக்கிடுவாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும், நீங்கள் ஒரு பெரிய ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து அழகான கண்ணாடி போட்ட கார் வாங்கிட்டு சாலையில் போகிறீங்க. சாலையில் போகிற ஒருத்தர் வந்து ஒரு கல் எடுத்து வீசினா உடஞ்சா அவருக்கு என்ன செலவாக போகுது? இதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்போ மிகப்பெரிய ஒரு விலை மதிப்புள்ள ஆயுதங்களோடு அங்கே சென்று நிற்கும் பொழுது அவர்கள் விலை குறைவான ட்ரோன்களையும் படகுகளை வைத்து நூற்றுக்கணக்கான படகுகளை ஒரு கப்பலை சுற்றிலும் வளைத்து நிற்பது. அந்த கப்பலை வந்து வளைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அந்த எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அதற்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துரும். எந்த படகை அவர்கள் தாக்குறது அப்படிங்கிற அச்சம் வரும். எந்த படகுல வெடிமருந்து இருக்குன்னு தெரியாது, அந்த அச்சம் வரும். எனவே அந்த படகுகள் எல்லாம் அந்த பெருங்கப்பல்கள் எல்லாம் பின்னோக்கி போக வேண்டிய நிலை ஏற்படும். அதே போல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வந்து விழும்போது எந்த ட்ரோனை திருப்பி தாக்குறது என்கிற அந்த அதிர்ச்சியிலேயே அவர்கள் அமெரிக்கா தன்னுடைய சொத்துக்களையும் ஆயுதங்களை எல்லாம் இழந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் மிக குறைந்த விலை கொண்ட ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் வைத்துக்கொண்டு மிக விலை அதிகமான அமெரிக்காவுடைய ஆயுதங்களை எல்லாம் துவம்சம் செய்திருக்கிறது ஈரான். ஆக தற்பொழுது ஈரானுக்கான செலவை விட அமெரிக்காவுக்கு இதுவரை ஏற்பட்ட இழப்பு என்பது கிட்டத்தட்ட 300 மடங்கு அதிகம். அப்போது 300 மடங்கு அதிகமாகும் போது எவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் அதனுடைய மிகப்பெரிய அளவிலான இந்த ஆயுதங்கள் எல்லாம் விலை மதிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதனுடைய பொருளாதாரம் அங்கே கரியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உத்தியையும் ஈரான் கடைபிடித்திருக்கிறது. ஆக ஈரான் மிக தெளிவாக அமர்ந்து கொண்டு முதலில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதை நேரடியாக அமெரிக்காவுக்கே போய் தாக்குதல் நடத்தாமல் அந்த தாக்குதலை எதிர்த்து தற்காத்து கொள்வது, அதற்கு பிறகு திருப்பி தாக்கும்போது வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளினுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, ஆக பொருளாதார ரீதியாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் முடக்குவது என்பதுதான் இந்த ஈரானினுடைய மிக முக்கியமான உத்தி. அதே போல் சிறிய ரக இந்த விலை குறைவான இந்த உத்திகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை திரும்ப ஓட வைப்பது, ட்ரோன்களை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ராடார் சிஸ்டத்தை எல்லாம் உடைக்கிறது. ஏன்னா ராடார் இருந்தால் தான் ஏவுகணை வீசுவது அல்லது ஏவுகணை வருவதையும் கண்டுபிடிக்க முடியும். இப்படி அமெரிக்காவினுடைய அந்த மிக முக்கியமான, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கண்களை குருடாக்கி விடுவது, அதனுடைய காதுகளை செவிடாக்கி விடுவது என்பதுதான் ஈரான் கையாண்ட இந்த அசிமெட்ரி வார்ஃபேரினுடைய மிக அடிப்படையான ஒரு எளிமையான உத்தி. இப்படித்தான் ஈரான் 13 நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் திணறடித்து கொண்டிருக்கிறது. இப்போ வளைகுடா நாடுகளுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? ஆமாம், நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அமெரிக்க தளம் இருக்கிறதுனால தான், இராணுவ தளம் இருக்கிறதுனால தான் ஈரான் அந்த இராணுவ தளத்தை தாக்குறாங்க. வேண்டாம்ப்பா சாமி, அமெரிக்கா நீங்கள் முடிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு மூட்டையை கட்டுங்கன்னு இயல்பாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா? வளைகுடா நாடுகளில் எவ்வளவு முதலீடுகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பணம் போயிருமேங்கிற அச்சம் வரும். ஆக ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தத்தை கொடுக்கும். இவ்வாறு கொடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஈரானுடைய மிக ஒரு கூர்மையான உத்தி. இதையெல்லாம் தாண்டி இந்த போர் எதற்காக தம்மீது தொடுக்கப்பட்டது என்பதை ஈரான் தொடர்ந்து உலக நாடுகளுக்கு படிப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எப்படி சொல்லுதுன்னு வந்து பார்த்தா, நான் எதற்காக வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறேன், நான் ஏன் அமெரிக்காவினுடைய
படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினேன் என்பதை அது உலக நாடுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு எழுப்பக்கூடிய கேள்வியாக எழுப்பி அதற்கு பதிலை அவர்களே கண்டுபிடித்து இனி இந்த போரே வேண்டாம்ப்பா என்கிற நிலைமைக்கு உலக நாடுகளெல்லாம் ஒரு சிந்தனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த உத்திகள் அனைத்தையுமே ஈரான் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. நம்ம மேலோட்டமாக தான் சொல்கிறோம், இன்னும் நிறைய ஆழமான தகவல்கள் இருக்குது. ஒற்றை ஆளாக நின்று கொண்டு ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்கொண்டு வரக்கூடிய அதே வேளையில் சீனாவும் ரஷ்யாவும் மற்றும் ஒரு இரகசிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை என்ன என்பதை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.